ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மணி சேவிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன வேலை செஞ்சாலும் நம்மளால் சேமிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்படி சேமித்தா கண்டிப்பாக பணம் சேமிக்க முடியும். இந்த வீடியோ சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கும் வாரம் சேலரி வாங்குறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய தொகை எடுத்து வைக்க முடியாது. ஆனால் சிறு தொகை எடுத்து வைத்தால் கண்டிப்பாக அவங்களால சேமிக்க முடியும். இப்படி சேமித்தால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். மணி சேவிங் சேலஞ்ச். தினமும் ரூபாய் எடுத்து வைத்தால் மாதம் 500 ரூபாய் சேமிக்கலாம். என்ன 500 ரூபாய் சிறிய தொகையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த சிறிய தொகையும் சேமிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பணம் சேமிக்கிறது நமக்கு நல்லது தான். ஒரு தேவைக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். மாதம் 500 ரூபாய் சேமித்தால் வருடத்துக்கு 6000 ரூபாய் சேமிக்கலாம். இப்படி 1 ரூபாய் சேமித்து வைத்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இப்படி சிறிய தொகை எடுத்து வைத்தாதான் நம்மளால் அந்த சிறுதுளி பெருவெள்ளத்தை பார்க்க முடியும். இப்படி சிறிய தொகை சேர்த்து வைத்தால் நமக்கு பெரிய தொகை கிடைக்கும். எப்படி சேமித்தாலும் இப்படி முதல்ல ஆரம்பித்தால் மட்டும்தான் சேமிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் எடுத்து வைத்தால் கண்டிப்பாக நம்மளாலையும் கண்டிப்பாக சேமிக்க முடியும். எப்படி சேமிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். டே அமௌண்ட்டு. முதல் நாள் 1 ரூபாய் எடுத்து வைக்கணும். 2வது நாள் அது கூட 1 ரூபாய் சேர்த்து 2 ரூபாய் எடுத்து வைக்கணும். 3வது நாள் அது கூட 1 ரூபாய் சேர்த்து 3 ரூபாய் எடுத்து வைக்கணும். அப்படியே 10 நாள் சேர்த்து வச்சிங்கன்னா நம்ம கையில் 55 ரூபாய் இருக்கும். 11வது நாள் 11 ரூபாய் சேர்த்து வச்சு அது கூட 1 ரூபாய் சேர்த்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 20வது நாள் 155 ரூபா நம்ம கையில் இருக்கும். 21வது நாள் 21 ரூபாய் சேர்த்து வச்சு அது கூட 1 ரூபாய் சேர்த்து வச்சிங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி 30வது நாள் 255 ரூபாய் கையில் இருக்கும். இந்த 3 அமௌண்ட்டையும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 55 ரூபா, 155 ரூபாய், 255 ரூபா. இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 465 ரூபாய் நம்ம கையில் இருக்கும் மாதத்துக்கு. ஒரு மாதத்தில் சில நாள் 31 நாள் வரும். அந்த 31 ரூபாய் கூட்டினீங்கன்னா 496 ரூபாய் இருக்கும். சில நாள் உங்கள் கையில் காசு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 4 ரூபாய் சேர்த்து 500 ரூபாயை போட்டு வச்சுக்கோங்க. இப்படி 500 ரூபாய் சிறிய தொகை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு தேவைக்கு உங்களால் பயன்படுத்திக்க முடியும். நம்மளால் பணமே சேமிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கு இப்படி சிறிய தொகை நம்ம கையில் இருந்தால் அது நமக்கு நல்லது தானே. இப்படி சிறிய சேர்த்து வச்சு பெரிய தொகையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்கு 6000 வரையும் இந்த பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். இப்படி சேமித்தால் டெய்லியும் 1 ரூபாய் எடுத்து வைக்கிறதுனால இவ்வளோ நல்லது நடக்குது. இப்படி சேமித்து பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். சிறு தொழில் பண்ணுறவங்களால கண்டிப்பாக இந்த சேமிப்பை கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.